இன்னைக்கு நம்ம சோப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சோப்புகளை இங்கே அடுக்கி வச்சிருக்கேன். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சோப்பை தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சோப்பு உங்களுக்கு சரியானதா அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. ஒரு சிலர் நான் காஸ்ட்லியான சோப்பை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த புறா சோப்பை வந்து பயன்படுத்துவீங்க. ஒரு சிலர் வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டே போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த குமாம் சோப்பை வந்து பயன்படுத்துவீங்க. ஆனால் இதில் எதுலேயுமே உள்ள என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. விளம்பரங்களை பார்த்து அச்சமில்லை ஓடு இல்லை சாஃப்டான ஸ்கின்னு இந்த மாதிரி பல்வேறு விதமான லேபிளை வச்சு நமக்கு வந்து இந்த சோப்பை தலையில் கட்டி விட்டுறாங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த சோப்பு எதுக்காக, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது நம்மளோட உடலில் எந்த மாதிரி வேலை செய்யும், யார் எந்த சோப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு சோப்பு வீடியோ. இங்க என்ன நடக்குது? சோப்பு எதுக்காக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கையில் ஆயில் படுதா, ஆயிலை நம்ம தண்ணி வச்சு கழுவுனா போகுமா? போகாது. அப்படியே பிசு பிசுன்னு தான் இருக்கும். அப்போ அதை சோப்பு வச்சு கழுவும் போது தான் நமக்கு போகும். அதுக்காக தான் சோப்பு. ஏப்பா இதுதான் எங்களுக்கே தெரியுமே, இதை சொல்கிறதுக்காகவா நீ சோப்பு வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் மேட்ரு வந்து அது கிடையாது. அந்த சோப்பு அந்த ஆயிலை வந்து எப்படி கையிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வருது அப்படின்றது தான் மேட்ரு. இந்த சோப்பு வந்து ரெண்டு முக்கியமான பொருளால் ஆனது. ஒன்று வந்து எண்ணெய், ஃபேட்டி ஆசிட். இன்னொன்று வந்து உப்பு மாதிரியான காரத்தன்மை கொண்ட ஒரு பொருள், அல்கலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த ரெண்டு பொருளையும் ஒன்னோட இன்னொன்று சேர்க்கும் போது அது சப்பானிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனுக்குள்ளே போகுது. அதாவது சோப் ஆக்குறதுக்கான ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சர்ஃபாக்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சர்ஃபாக்டன்ட்டை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எண்ணெயில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பாண்டு உடஞ்சி இங்கே உப்பில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை கொண்ட உப்பை நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அந்த உப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டோட ஒன்னோட இன்னொன்று இணையுது. இது ரெண்டும் இணைகிறதுனால அந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற காம்பவுண்ட் உருவாகுதா. இதுக்கு ரெண்டு பண்புகள் இருக்குது. அந்த சர்ஃபாக்டன்ட் வந்து ஒரு தலை ஒரு வால் அந்த மாதிரி இருக்கும். அந்த தலைப்பகுதி வந்து போலாராக இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த தலைப்பகுதி தண்ணீருக்கு ஈர்ப்பு கொண்டதாக இருக்கும். தண்ணீர்னா அதுக்கு பிடிக்கும். அதே இந்த வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு ஈர்ப்பு கொண்டதாக இருக்கும். ஆயில்னா அதுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ரெண்டு பகுதியும் பிரிய முடியாது. இது பாண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆயிலில் இந்த சர்ஃபாக்டன்ட் படும்போது இந்த வால் பகுதி வந்து இந்த ஆயிலில் ஒட்டிக்கும். அந்த தலைப்பகுதி வந்து நம்ம அலசக்கூடிய தண்ணியில் ஒட்டி அந்த தண்ணியோட அந்த ஆயிலை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் போயிடும். ஸோ இப்படி தான் ஒரு சோப்பு வந்து வேலை செய்யுது. நம்ம உடல்லையும் எண்ணெய் சுரப்பிகள் அப்படின்றது உண்டு. இந்த எண்ணெய் தான் நம்மளோட தோலோட மேற்பகுதியை வந்து அந்த ஒரு ஈரப்பதமான ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு லேயர் மாதிரி உருவாக்கி நம்மளோட தோலை வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் நம்ம உடல்ல இருந்து வரக்கூடிய இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே ஸ்கின் டைப் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து உள்ளே வருது. அதாவது ஒவ்வொருத்தரோட தோல் தன்மைக்கும் தகுந்தாப்புல இந்த எண்ணெய் சுரக்கிற விகிதம் வந்து மாறுபடும். இந்த ஸ்கின் டைப்பை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஆயிலி ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின்னு, டீ ஷேப்டு ஆயிலி ஸ்கின்னு. டீ ஷேப்டுன்னா இந்த நெத்தி பகுதி, மூக்கு பகுதி, இந்த தாடை பகுதி, இந்த இடங்களில் மட்டும் நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சுரக்கும். இந்த மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. இதில் உங்களோட ஸ்கின் என்ன டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்ரூம் போங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்பை லைட்டாக ஃபேஸில் போட்டு கழுவிக்கிங்க. ஒரு 1/2 hour ரூம் டெம்பரேச்சரில் இருங்க. இந்த ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 டிகிரிலேருந்து 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெம்பரேச்சருக்குள்ள உங்களோட ஸ்கின் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். 1/2 hourல வந்து உங்களுக்கு ஆயில் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின். இல்லை பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல, நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நார்மல் ஸ்கின். இல்லை எந்த விதமான ஆயிலும் இல்லை, நான் கழுவுன மாதிரியே ட்ரையாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ட்ரை ஸ்கின். இந்த ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு பேப்பரில் அதை எழுதி கசக்கி தூக்கி ஓரமாக போட்டுருங்க. எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் வெயிலில் தான் சுற்றுவோம் அப்படின்றதுனால பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடியது இந்த ஆயிலி ஸ்கின் தான். அதுக்காக ட்ரை ஸ்கின்னே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்கின் டைப்பு வந்து நம்ம வெதரை பொறுத்தும் வந்து மாறுபடும். இப்போ குளிர்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரை ஸ்கின்னாக மாறும். ஏன்னா அங்கே ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் பயங்கரமாக தோல்லாம் வந்து பீய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ட்ரையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னதான் நீங்கள் பிறக்கும் போது உங்களோட தோல் ஒரு வகையாக இருந்தாலும் கூட அது நம்ம எந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் இருக்கோம், என்ன மாதிரியான வேலை செய்கிறோம், நம்மளோட சுற்றுச்சூழல் எந்த மாதிரி இருக்குது, நம்மளோட வயது என்ன, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபேக்டர்ஸ் மூலமாக இந்த ஸ்கின் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். எதுவுமே எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆயிலியாக இருந்தாலும் சரி ரொம்ப ஆயில் வடிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்தாலும் சரி ரொம்ப தோல் பீகிற அளவுக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நார்மலாக உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து சிறந்தது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது சிறந்த சோப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரின் சோப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏம்பா நீ வேற
அதுக்கு வந்து நம்ம அந்த சோப்பு கதைகளை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி சில விளம்பரங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சோப்புனாலே டிஎஃப்எம் தான். டிஎஃப்எம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் அது வந்து நல்ல சோப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஎஃப்எம் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர்ஸ். அதாவது நம்ம எண்ணெயையும் அல்கலையையும் சேர்த்து ஒரு மாலிக்யூலை வந்து உருவாக்குறோம். அதுதான் வந்து சர்ஃபாக்டன்ட்டு. இந்த சர்ஃபாக்டன்ட் தான் வந்து இவங்க அந்த ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த சர்ஃபாக்டன்ட் அதிகமாக இருக்குது, அதாவது அந்த ஃபேட்டி மேட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நல்ல சோப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சர்ஃபாக்டன்ட் வந்து நேச்சுரல் சர்ஃபாக்டண்ட்டாக இருக்கணும். அதாவது எண்ணெயை பயன்படுத்தி அதிலேருந்து கிடைச்ச அந்த ஃபேட்டி மேட்டராக இருக்கணும். சிந்தட்டிக் சர்ஃபாக்டண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட்டுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த துணி சோப். இதில் இருக்கக்கூடியது முழுவதுமே வந்து சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட் தான். அதாவது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். சோப்புகளில் இதை அதிகமாக பயன்படுத்துறதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டிஎஃப்எம் அப்படின்ற மேட்டரே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டிஎஃப்எம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இந்த சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் ஆயிலிருந்து இந்த சோப்பை வந்து தயாரிச்சிருப்பாங்க அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் டிஎஃப்எம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ உதாரணமாக இங்கே இருக்கிறதுலையே வந்து எது வந்து அதிக டிஎஃப்எம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் சாண்டல் சோப்பு தான். இதோட டிஎஃப்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக நியராக இருக்கக்கூடியது வந்து சிந்தால் சோப். இதில் வந்து டிஎஃப்எம் 79% வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்த சந்தூர் சோப். டிஎஃப்எம் வந்து 76% கொடுத்துருக்காங்க. டெட்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா 70% டிஎஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அச்சமில்லை ஓடு இருக்கு இல்லையா, அதாவது குமாம் சோப்பு, இதோட டிஎஃப்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியலையே, டிஎஃப்எம்மே போடலையே. எஸ், போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சோப்பாக இருந்தால் தானே டிஎஃப்எம் போடுவாங்க. இது சோப்பே கிடையாது. இதில் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இதை சோப்புன்னு எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இந்த பியர் சோப்பும் இதுவும் வந்து சோப்பே கிடையாது. கிளிசரின் பார், பாத்திங் பார்ன்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. எங்கேயுமே சோப் அப்படின்ற வேர்டு வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சோப்புக்கும் பாத்திங் மார்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சோப்போட கிரேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் சோப்புன்ற பேரில் உருட்டினதெல்லாம் போதும், நாங்களே ஸ்டாண்டர்டை கொண்டு வரோம், அதுக்கான அந்த லிமிட்டையும் வந்து கொண்டு வரோம், அதுக்குப்படி நீங்கள் சோப்பை வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கங்க, இல்லை அதில் லேபிள் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கிரேட்ஸை வந்து கொண்டு வராங்க. கிரேட் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎஃப்எம் வந்து 76% மினிமம் இருக்கணும். கிரேடு 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 70% இருக்கணும். கிரேடு 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60% இருக்கணும். இந்த கிரேடை வச்சு மக்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த சோப்பு வந்து எந்த அளவுக்கு நேச்சுரல் ஃபேட்டி ஆசிட்ஸை வச்சிருக்கு அப்படின்றத பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 சோப்பும் வந்து கிரேட் 1ல வருது. இது வந்து 70% தானே, 70%. அப்போ இது வந்து கிரேடு 2ல வருது. மார்க்கெட்டில் ஒரு சில சோப்பு இருக்கு, அது கிரேடு 3 கேட்டகரியிலையும் வருது. இந்த டிஎஃப்எம் கிரேடு இதெல்லாம் எதுக்கு பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாய்லெட் சோப் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான சோப்ஸ்க்கு வந்து பொருந்தக்கூடியது. அது என்னப்பா டாய்லெட் சோப்பு, அப்போ டாய்லெட்ல பயன்படுத்தக்கூடியதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடி வந்து இந்த டாய்லெட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா கிளீனிங், வாஷிங், பர்சனல் கேர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு டாய்லெட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதே வகையில மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்பை லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாய்லெட் சோப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த டாய்லெட் சோப்ல ஒரு பிரச்சனையும் இருந்தது. கிரேட் அதிகமாக வச்சாதான் மக்கள் வந்து வாங்குவாங்க. கிரேட் அதிகமாக வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த நேச்சுரல் ஃபேட்டி ஆசிட் தான் அதிகமா இருக்கு. அப்போ சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட்டை வந்து உள்ள சேர்க்க முடியாது. சேர்க்க முடியல அப்படின்னா எஃபெக்டிவான கிளீனிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கார்பரேட் வந்து சொல்றாங்க. ஏன்னா 100% ஜெர்ம் ப்ரொடெக்ஷனை வந்து அந்த நேச்சுரல் சர்ஃபாக்டன்ட்டை வச்சு மட்டுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்காக வந்து இன்னொரு ஸ்டாண்டர்டை கொண்டு வராங்க. அதுதான் பாத்திங் பாருக்கான ஸ்டாண்டர்ட். 1992ல் இந்த பாத்திங் பாருக்கான அந்த ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வராங்க. அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த டிஎஃப்எம் அப்படின்றது டைரக்டாக அந்த சோப்போட பெர்ஃபார்மன்ஸை வந்து குறிப்பிடுறது இல்லை. சோப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஃபேட்டி மேட்டரை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இருக்கே தவிர மொத்த ஃபேட்டி மேட்டரை நம்ம கணக்கெடுக்கிறதுல இல்லை, அதோட குவான்டிட்டியை வச்சு இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரதுக்காக பாத்திங் பார்ஸில் வந்து டிஎஃப்எம்மும் இருக்கலாம், நான் சோப் சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் அதுவும் இருக்கலாம், அதாவது சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட்டை வந்து குறிப்பிடுறாங்க, அதுவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த புது ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேட்டகரியில் உருவானது தான்
இந்த மாதிரியான பாத்திங் பார்ஸ் எல்லாமே. இப்போ 80% TFM இருக்கக்கூடிய இந்த மைசூர் சாண்டல் சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பால்மேட், சோடியம் பாம் கர்னலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மெயின் இன்கிரீடியன்ட் தான் வந்து இதில் சர்ஃபாக்டன்ட். அதாவது இதுதான் வந்து அந்த ஃபேட்டி மேட்டர். அடுத்தபடியாக கிளிசரின், சோடியம் குளோரைடு, சாண்டல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ், காஸ்மெட்டிக் கலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இதில் சேருது. இந்த சிந்தாலில் பார்த்தீங்க அப்படின்னாலும் சோடியம் பால்மேட், சோடியம் பாம் கர்னலேட், ஸோ இந்த 2 இன்கிரீடியன்ட்டும் வந்து இந்த TFM மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா சோப்லையும் வந்து காமனாக இருக்கும். இதை தாண்டி வந்து கொஞ்சமாக அந்த சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த லைஃப் பாயில் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பால்மேட், சோடியம் பாம் கர்னலேட், அதாவது அந்த ஃபேட்டி மேட்டரையும் சேர்த்திருக்காங்க. அதோட சேர்ந்து சோடியம் லோரைல் சல்ஃபேட் சேர்த்திருக்காங்களா, இது வந்து சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட். அடுத்தபடியாக சோடியம் C14, 16 ஒலேஃபேன் சல்ஃபோனேட் அப்படின்றது இதுவும் ஒரு சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட் தான். இதெல்லாம் சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இது ஒரு பாத்திங் பார், இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார், அதாவது ஒரு குறிப்பிட்ட பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த லைஃப் பாய் அப்படின்றது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், கிருமி நாசினி மாதிரி இது உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ இது வந்து உங்கள் ஸ்கின் அப்படியே பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற பர்பஸ் வந்து இதுக்கு கிடையாது. அப்போ அதோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சோப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம லக்ஸ் சோப்பை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் ஸ்கின் அப்படியே மினுங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஈவன் டோன்டு க்ளோ அண்ட் ரோஸ் ஃப்ளேவரு, விட்டமின் C அண்ட் E இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் அதே சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட் செய்கிறது சோடியம் அஸ்கார்பில் பாஸ்பேட் வந்து சேர்த்துருக்காங்க. அது வந்து உங்கள் ஸ்கின்னை ஈவனாக பிரைட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு காஸ்மெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் சோப்பு மாதிரி, ஸோ அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக அச்சமில்லை ஓடு, அதாவது நம்ம குமாம் சோப்பு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா விதமான மக்களுக்கும் காமனாக பொருந்தணும் அப்படின்றதுக்காக இயற்கை மூலிகைகளை கொண்டு இந்த சோப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்கிரீடியன்ஸில் துளசி, ஆலோவேரா, கிரீன் டீ இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. நீமும் வந்து சேர்த்துருக்காங்க, வேப்பிலையும் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. வேப்பிலையில் செஞ்சதுனால தான் இது பச்சையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சோப்போட கலர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலரில் இருந்து தான் வருது. ஒரு இன்கிரீடியண்ட்டை வச்சு செய்கிறாங்க அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ட்லேருந்து கலர் வராது. நீம் துளசியோட பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அதை தான் வந்து பிம்பிள்ஸ், ரேஷஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக கிளிசரின் பார், இதுவும் வந்து ஒரு பாத்திங் பார் தான், அந்த பியர் சோப்பு. இதுலேயும் வந்து சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட் தான் சேர்த்துருக்காங்க. இதில் கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிளிசரின் பார். கிளிசரின் பார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சர்ஃபாக்டன்ட் அதோட வேலையை செஞ்சு முடிச்சு அதை ஆயில் எல்லாத்தையும் பிரித்து வெளியில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கிளிசரின் லேயர் வந்து அப்ளை ஆகும். அந்த கிளிசரின் வந்து ஈரப்பதத்தை பிடிச்சி தக்க வச்சுக்கும். ஸோ அதனால் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக டவ் புறா சோப்பு, இதை வந்து சிண்டட் பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த சிண்டட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுக்காக இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சோப்போட pHலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேரி ஆகும். நம்மளோட ஸ்கின்னோட pHல இருந்து பயங்கரமாக டிஃபர் ஆகும். இந்த மாதிரி pH டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த சோப்பு ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது இரிட்டேஷனை ஏற்படுத்தலாம், இல்லை ஹார்ஷாக இருக்கலாம். ஸோ ஸ்கின் மேலே ஹார்ஷாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும், அதே நேரத்தில் க்ளீனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த சிண்டட் பார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபாக்டண்ட்டாக கோகோனட் ஆயிலிருந்து எடுத்த ஒரு சர்ஃபாக்டண்ட்டை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னில் சாஃப்டாக செயல்படும். மற்றபடி இதில் கிளைம் பண்ணுற விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் இன்க்ரீடியன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த சோப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், அதிலிருந்து நீங்கள் நல்ல சோப்பாக செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலான்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சஜஷனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பட் அதுலேயும் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பர்சனலாக எது பெட்டராக இருக்கும்னு தோணுதோ, இல்லை நீங்கள் ஒரு சோப்பை புதுசாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சோப்பை லேசாக தண்ணியில் நினச்சி அதோட நுரையை எடுத்து காதுக்கு பின்னாடி போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டு உங்களுக்கு ஸ்கின்ல எதுவும் அலர்ஜிஸ் ஏற்படுதா, அதனால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துறது பெட்டர். நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது TFM இருக்கக்கூடிய சோப்பையே வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து கிரேடு 1 வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதுதான் நேச்சுரலான ஒரு அந்த ஃபேட்டி மேட்டர். அது வந்து நம்மளோட ஸ்கின்ல அந்த அளவு ஹார்ஷாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையே வந்து பயன்படுத்திக்கலாம். அதுலேயே வந்து ஃப்ராக்ரன்ஸ் வச்சு வருது, ஸ்பெஷல் டைப்ஸில் வருது, இல்லை இந்த மாதிரி சிந்தால் மாதிரியான பார்ஸும் வருது, டியோட்ரன்ஸோட வருது. ஸோ அந்த மாதிரி சோப்பையும் வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் அந்த TFM சோப்பை வந்து பயன்படுத்துங்க. அதுலேயும் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டவ் சோப் மாதிரி போய்க்கலாம். எப்போ நீங்கள் இந்த TFM சோப்பை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தண்ணி வந்து ரொம்ப ஹார்டு வாட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சோப்ஸில் வந்து நுரை அந்த அளவு வராது. உங்களுக்கு சில ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட வகையான ஒரு காஸ்மெட்டிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் வந்து இந்த மாதிரியான டிஎஃப்எம் சோப்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. அடுத்தபடியாக கிளிசரின் சோப்ஸ். நீங்கள் ஏசி ரூமில் இருப்பீங்க, உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கிளிசரின் சோப்பு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். கிருமி நாசினி மாதிரியான ஒரு சோப்பை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெட்டால் இல்லை லைஃப் பாயை ப்ரிஃபர் பண்ணலாம். டெட்டால் வந்து அந்த ஃபேட்டி ஆசிட் டிஎஃப்எம் வச்சிருக்கக்கூடியது, இது வந்து சிந்தட்டிக் சர்ஃபாக்சண்ட்டை வச்சிருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் ஃப்ராக்ரன்ஸ் சோப் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இது லக்ஸ் சோப் வந்து பியூர்லி ஃப்ராக்ரன்ஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த அச்சமில்லை ஓடு வந்து இதில் இயற்கை மூலப்பொருட்கள் சேருது. ஸோ அந்த கொஞ்சோண்டு இயற்கை மூலப்பொருட்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்குறீங்க, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சோப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போவேன், அங்கே இருக்கிறதுலையே அந்த சூப்பர் சேவர் பேக்குன்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் எது கம்மியாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். போட்டிருக்கிறதுல அதில் வேல்யூவை டிவைட் பண்ணி பார்ப்பேன். எந்த சோப்போட பேக் வந்து விலை கம்மியாக வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது வந்து பர்ச்சேஸ் மாறும், மாதம் வந்து மாறும். நான் பர்டிகுலராக அந்த சோப்பு தான் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு கிடையாது. ஸோ இதில் இருக்க எல்லாமே நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த சோப்பையோ அந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தையோ வந்து நான் பெருசாக கேர் பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு பண்ணிட்டு போயிடுவேன். பட் அதுக்காக நீங்கள் அப்படி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்த சோப்பு வேணுமோ அதை தாராளமாக யோசிச்சு செலக்ட் பண்ணி புது சோப் மாத்துறீங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணி பயன்படுத்துங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.